சமூகத்தின் சமநிலை தவறும் போதெல்லாம் சகலமும் அவலமாகும். மனிதத்தன்மை கேள்விக்குறியாகும். பொறுமை காத்தால் உடைமை பறிபோகும். உரிமை காக்க போராடுவதே கடமை. செம்மனார்கோவில் வணிகர் சங்கம் நடத்தும் கடையடைப்பு கவனஈர்ப்பு போராட்டம். செம்மனார்கோவில் தனி வட்டமாக தாலுகாவாக உருவாக்க கோரி 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 10 மணி அளவில் அறிஞர் அண்ணா திருமண மண்டபம் அருகே கீழமுகட்டில் நடைபெற்றது. சாதி மதம் அரசியல் பாகுபாடு இல்லாமல் அனைவரும் கலந்து கொண்டார்கள். செம்மனார்கோவில் ஊராட்சி ஒன்றியம் 57 ஊராட்சி மன்றங்களை கொண்டுள்ளது. தரங்கம்பாடி வட்டத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றியத்தின் வட்டார வளர்ச்சி அலுவலகம் செம்மனார்கோவிலில் இயங்குகிறது. 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி 1,77,443க்கும் அதிகமான மக்கள் தொகையை கொண்ட பெரிய பகுதியாக இந்த செம்மனார்கோவில் ஒன்றியம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதன் அடிப்படையிலே இந்த வர்த்தகர்கள் சங்கம் நடத்திய இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தில் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டார்கள். பொதுமக்களின் கோரிக்கையை தான் வர்த்தக சங்க உறுப்பினர்களும் தலைவர்களும் மாவட்ட செயலாளர்களும் ஒட்டுமொத்த மக்களும் கோரிக்கையாக வைத்தார்கள். சாதாரண அடிப்படை தேவைகளாக இருந்தாலும் கூட தரங்கம்பாடிக்கு தான் செல்ல வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தத்தில் பொதுமக்கள் தள்ளப்பட்டிருக்கக்கூடிய அந்த சூழலை தடுக்க வேண்டும் என்பதற்காக நம்ம வர்த்தக சங்க தலைவர்களும் உறுப்பினர்களும் மாவட்ட செயலாளர்களும் பொதுமக்களும் சேர்ந்து செம்மனார்கோவில் ஒன்றியம் தனி வட்டமாகவும் தாலுகாவாகவும் உருவாக்க கோரி பொதுமக்களும் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். தமிழக அரசுக்கு கூடிய சீக்கிரம் இதை செவிமடுத்து பொதுமக்களுக்கு உதவி செய்ய வேண்டும், நலன் நாட வேண்டும் என்றால் இந்த திட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்று வர்த்தக சங்கம் ஆணித்தரமாக பதிவு செய்திருக்கிறார்கள்.